வணக்கம். தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டான நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பத்துல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பானைகளுடைய வகைகள பத்தி பார்த்தோம். அதனுடைய நிலைகள பத்திலாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம களிமண்ணுடைய கனிமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் களிமண்ல காணப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மேஜரான கனிமம் வந்து எதுன்னு சொல்லி கேட்டா, கயோலினைட் அப்படிங்கிற வெண்களிமண். இந்த வெண்களிமண்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா 40% அலுமினியம் ஆக்சைடு அண்ட் 46% சிலிக்கான் ஆக்சைடு அண்ட் 14% வாட்டர் நீர் இருக்கும். களிமண்ண வந்து இன் ஜெனரலா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் நிலை களிமண். 2வது 2ஆம் நிலை களிமண். இந்த முதல் நிலை களிமண் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, இதுல எந்த வகையான வண்டல் படிவுகளும் இருக்காது. இது வந்து ரொம்ப கனமா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், ரொம்ப தூய்மையா இருக்கும். இதுவே இந்த 2ஆம் நிலை களிமண் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, இது லேசான வண்டல் கலவையா இருக்கும். இது நைட் ஃபுல்லா இல்ல ஒரு ரொம்ப நேரத்துக்கு தண்ணீல ஊற வச்சு சேமிச்சு எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது கம்பேரிட்டிவ்லி முதன்மை களிமண்ண விட ரொம்ப நுண்ணியதாகவும், ரொம்ப மைன்யூட்டாவும், லேசானதாகவும் இருக்கும். அடுத்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகளில் நானோ தொழில்நுட்பம், அதாவது நானோ டெக்னாலஜி. இப்போ ஆஹ் இந்த நானோ தொழில்நுட்பம்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஹ் நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்பொழுது அந்த பொருளை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்துட்டு கார்பன் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இது ஏன் இப்படி பாக்குறோம் இல்ல எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி நம்ம ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும் பொழுது இந்த பொருள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அதோடைய தன்மை மாறாம அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு அகழ்வாய்வு மேற்கொள்றாங்க. நம்மளும் கீழடியில நமக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம். அதுல வந்து சங்ககால மக்கள் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த நானோ டெக்னாலஜி. இது வந்து இந்த நானோ டெக்னாலஜி வந்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா, அந்த பானைய சுடுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து யாரு சொல்றா? இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நேச்சர் சயின்டிபிக் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. தொல்லியல் அகழ்வாய்வுல கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தா, இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, கார்பன் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், கார்பன் நானோ குழாய்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுலையும் கூட கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். டமாஸ்கஸ் செட்லயும் நானோ துகள்களும் கார்பன் நானோ குழாய்களும் கண்டறியப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஸ்பெஷல்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆனா நமக்கு இப்ப கீழடியில கண்டறிக்கப்பட்ட கார்பன் நானோ குழாய்கள் வந்துட்டு சுமார் 2400 வருஷங்களுக்கும் முன்னாடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஒற்றை சுவர் மற்றும் பல் சுவர் நானோ குழாய்கள். கீழடியில எடுக்கப்பட்ட பானை ஓடுகள்ல வந்துட்டு ஒற்றை சுவர் நானோ குழாய்களும் இருக்கு, பல் சுவர் நானோ குழாய்களும் இருந்திருக்கு. இது வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹை டெம்பரேச்சரான 1200 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம இதை ஹீட் பண்ணும்போது இந்த நானோ கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சூடாக்கி இதை வந்து பாசிபிள் ஆக்கிக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். வண்ணம் பூசுறது. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, தாவரம், மரம், செடி, கொடிகள்ல இருந்துட்டு நமக்கு வந்து டைஸ் எடுத்திருந்திருப்பாங்க. இதெல்லாம் பூசிட்டு அத வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும் பொழுது, அந்த வண்ணம் பூசப்பட்ட பானைகள் வந்துட்டு இல்ல ஒரு பொருட்கள் வந்து சிதையாமலும், மங்காமலும் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கும். சோ இது வந்து எந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணணும், எந்த பொருட்கள இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த அறிவு வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப கைவந்த கலையா இருந்திருக்கு.